கரங்களை உயர்த்தி காண்பிப்போம். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை கொண்டு என்னோடு பேசுகிறார். நான் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வார்த்தையை கொண்டு என்னோடு பேசுகிறார். நான் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறேன். அல்லேலூயா. திருப்போம் பிலிப்பியர் 4 அதிகாரம் 6-7 வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடனே கூடிய விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, வல்லமையுள்ள வார்த்தைகளை எங்கள் மத்தியிலே அனுப்பி தருகிறீர். தேவாவியானவர் எங்கள் உள்ளங்களோடு பேசுகிறீர். கர்த்தாவே, அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்குள்ளே தான் எல்லா நன்மைகளும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆகவேதான் இந்த ஆலயத்திலே தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். தொடர்ந்து வந்து தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். அப்புறம் நீங்களும் சாட்சி சொல்வீங்க, கர்த்தர் என்னை விசேஷித்த விதத்திலே ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படிப்பட்ட சாட்சி உங்களுடைய வாழ்க்கையிலையும் விளங்கும். ஆகவே தொடர்ந்து ஆலய ஆராதனைக்கு வரும்படி உங்களை ஊக்குவிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவாய் அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை பெரிதா இருக்கிறது. பாருங்க, தேவன் கிருபையின் தேவன், அவருடைய கிருபை பெரிதா இருக்கிறது என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. கிருபை என்பது தகுதி இல்லாதவர்களுக்கு காண்பிக்கப்படுகிற தேவனுடைய நன்மைகள், தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தேவனுடைய நன்மைகள் என்று அர்த்தம். யாருக்கு தகுதி இல்லை என்று கேட்கும்போது வேதம் சொல்கிறது, ஒருத்தருக்கும் தகுதி இல்லை. ஏனென்றால் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். பாருங்க, ஆதாமின் வித்துக்கு பிறந்த எல்லாரும் பாவிகளாகவே இருக்கிறார்கள். பாருங்க, மனுஷன் பாவம் செய்கிறதுனால அவன் பாவி ஆகிறது இல்லை, மனுஷன் பாவத்தில் பிறக்கிறதுனால அவன் பாவியா இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் நரகம். பாருங்க, ஆல் மென் அண்ட் விமன் டிசர்வ் ஹெல். எல்லாரும் அருமையானவர்களே நரகத்துக்கு தான் போகணும். அதுதான் தலையெழுத்து, வேற சாய்ஸு கிடையாது. ஆனால் நற்செய்தி என்னவென்றால், தேவாதி தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவர் மேலும் மிகுந்த அன்பை காண்பித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எங்கே தந்தருளினார் என்று பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, கல்வாரி சிலுவையிலே அவரை தந்தருளினார். பாருங்க, சிலுவையிலே தேவன் தம்முடைய குமாரனை அடித்து நொறுக்கி மனுக்குலத்தின் எல்லா பாவத்தையும் அதற்குரிய தண்டனையையும் அவர் மேல் சுமத்தி, அருமையானவர்களே, அவரை சிலுவையிலே சாகும்படி ஒப்பு கொடுத்து பாதாளம் வரைக்கும் அவரை அனுப்பி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் பாதாளத்தில் புதைத்து போட்டு, அருமையானவர்களே, 3ஆம் நாள் அவரை உயிரோடு எழுப்பினார் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திற்காக இவ்வளோ பெரிய கரையத்தை கொடுத்து, பாருங்க, பாதாளம் வரைக்கும் போய் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து வெற்றி வேந்தனாக ராஜாதி ராஜாவாக ஆண்டவராக அவர் இன்றைக்கு வீற்றிருக்கிறார். அந்த இயேசுவின் புண்ணியத்தினாலே தேவனுடைய பெரிய கிருபை எல்லாருக்கும் அருமையானவர்களை கொடுக்கப்படுகிறது. பாருங்க,
பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவாய் அவருக்கு பயப்படுபவர்கள் மேல் அவருடைய கிருபை பெரிதா இருக்கிறது. பாருங்க, இவ்வளவு பெரிய கிருபை. பாவம் நீங்குவதுன்றது லேசான ஒரு காரியம் கிடையாது. சாபம் நீங்குவது என்பது லேசான ஒரு காரியம் கிடையாது. தேவனுடைய ஆசீர்வாதம் மனுஷனுக்கு வந்து கிடைப்பது என்பது அருமையானவர்களே, அது மிகப்பெரிய ஒரு காரியம். தேவனுடைய பிள்ளைகளே, அது மனுஷனுக்கு வந்து கிடைக்குதுன்னா அது இயேசுவின் புண்ணியம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த தேவ கிருபை, மகா பெரிய கிருபை யாருக்கு கிடைக்கிறதுன்னு கேட்டா அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு. இதையெல்லாம் புரிந்து கொண்டு இயேசுவின் மேலே விசுவாசம் வைத்து, இயேசுவே நீர் ஆண்டவர், என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று சொல்லி இயேசுவுக்கு அழைப்பு கொடுக்கிறவர்களுக்கு பாருங்க, பெரிய கிருபை காண்பிக்கப்படுகிறது. தேவனுடைய எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இலவசமாய் அருளப்படுகிறது என்று சத்திய வேதம் சொல்கிறது. ஆகவே இதுவரைக்கும் இயேசுவே ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பீர்களானால், இயேசுவே நீர் ஆண்டவர், என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். அருமையானவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் பிசாசு கொண்டு வருகிற எல்லா பிரச்சனையையும் மேற்கொண்டு தேவன் வைத்திருக்கிற விடுதலையையும் வெற்றியையும் அவர் வைத்திருக்கிற மிகுந்த சமாதானத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க அருமையானவர்களே, எல்லா நன்மைகளையும், தேவன்கிட்ட எல்லா நன்மைகளும் இருக்குது. இன்னும் நல்லா சொல்ல போனா தேவனிடத்துல எல்லா நன்மைகளும் கொட்டி கிடக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, அவரை போலவே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லா நன்மைகளையும் உடையவர்களாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவரும் வெறுமையா இருப்பது அவருடைய சித்தம் கிடையாது. அவரை போலவே அவரை விசுவாசிக்கிற நாம் எல்லாவற்றையும் உடையவர்களாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். திருப்புங்க யாக்கோபின் புஸ்தகம், யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. தேவனுடைய சித்தத்தை பாருங்க. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்க வேண்டும். இதான் கர்த்தருடைய சித்தம். பாருங்க, எல்லாரும் சொல்லுவோம், நான் ஒன்றிலும் குறைவுள்ளவனாயிராமல் பூரணனாயும் நிறைவுள்ளவனாயும் இருக்கும்படி என் தேவன் விரும்புகிறார். பாருங்க, தேவனுடைய சித்தம் அதுதான். ஆனா பிசாசு இருக்கிறானே, அவன் அருமையானவர்களே, அவன் ஒரு ஓட்டாண்டி, ஒன்றும் இல்லாதவன். பாருங்க, அவன் நம்ம எல்லாரையும் அவனை போலவே ஒன்றில்லாதவர்களாக ஓட்டாண்டிகளாக மாற்றுவதற்கு அவன் விரும்புகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. கவனியுங்கள், ஆவி உலகம், பெரிய பாஸ்டர் அடிக்கடி சொல்கிறது போல மிகப்பெரிய உலகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காணப்படாத உலகத்தில் தான் செய்யறான் பிசாசு இருக்கிறான் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. இந்த பிசாசை குறித்து சில குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, இந்த பிசாசு ஆரம்பத்தில் அருமையானவன் பிசாசு கிடையாது, அவன் லூசிஃபர் என்று வேதம் சொல்லுகிறது. லூசிஃபர்னா அவன் ஒளியின் தூதன் என்று அழைக்கப்பட்டான். பாருங்க, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே என்று அவனை பற்றி தேவன் சொல்லுகிறாரு. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியாக பிரகாசிக்கிறவனாக, அருமையானவர்களே, அவனை தேவன் படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ஒளியின் தூதனாக படைக்கப்பட்டான். கர்த்தர் அவனை ஞானத்தினால் நிறைத்திருந்தார். அவன் பூரண அழகுள்ளவனாயிருந்தான். பாருங்க, அவனை தேவன் அவருடைய தோட்டமாகிய ஏதேனில் வைத்திருந்தார். எல்லா நன்மைகளையும் மேன்மையையும் அவனுக்கு கொடுத்திருந்தார். அவனுக்கு ஒரு குறைவும் இல்லாத இருந்தது. ஒரு குறைவும் இல்லாதவனாய் நிறைவுள்ளவனாய் அவன் இருந்தான் என்று அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனால் பாருங்க, இந்த லூசிஃபருக்கு நன்றி இல்லை. கவனிங்க, எவ்வளவு பெரிய ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருந்தாரு, என்ன மாதிரி சிருஷ்டித்திருந்தாரு. அவனை பற்றி அவன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான்றதெல்லாம் பாருங்க, எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆச்சரியமா இருக்குது. அவ்வளவு பெரியவனாக உயர்ந்தவனாக தேவன் அவனை சிருஷ்டித்திருந்தாரு. உயரமான ஒரு
ஸ்தானத்தை அவனுக்கு கொடுத்திருந்தாரு, எல்லாவற்றையும் கொடுத்திருந்தாரு, ஏதேன் தோட்டத்திலேயே வச்சிருந்தாரு என்று வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே. ஆனா பாருங்க, நன்றி இல்லாதவனா போயிட்டான். நன்றியோடு கூட தாழ்மையோடு அவன் இருந்திருந்தானா இன்னைக்கு வரைக்கும் அவன் நல்லா இருந்திருப்பான், எல்லாவற்றையும் உடையவனா இருந்திருப்பான். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. அதனாலதான் நன்றி, தாழ்மை இவைகள் பாருங்க தேவனுக்கு முன்பாக மிகப்பெரிய காரியங்களா இருக்கிறது. நாமும் ரொம்ப நன்றியுள்ள மக்களா இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனுக்கு முன்பாக எப்போதும் தாழ்மை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. பாருங்க, தேவன் கொடுத்த அந்த ஸ்தானத்தின் மேல அவனுக்கு திருப்தி இல்லை, உணர்வு கெட்டு போச்சு. அருமையானவர்களே, உணர்வு கெட்ட லூசிபர் அருமையான தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டான், தேவனுக்கு எதிராக செயல்பட்டான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். திருப்புங்க எசேக்கியேல் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். போதும் பாருங்க, உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். இந்த வியாபாரம் என்கிற அந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? கோயிங் டு அண்ட் ஃப்ரோ அப்படின்னு அர்த்தமா. கோயிங் டு அண்ட் ஃப்ரோன்னா போறது வர்றது. பொதுவாக அந்த வியாபாரிகளை பார்த்தீங்கன்னா அடிக்கடி போவாங்க வருவாங்க இல்லையா? இவங்க அடிக்கடி வெளியே போறது வர்றதா இருக்கிறதுனால அவங்களுக்கு பேர் இந்த வியாபாரி அப்படின்னு வந்துச்சான் பாருங்க. வியாபாரம்ன்ற அந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்பது போறதும் வர்றதும் அப்படின்ற அர்த்தமா பாருங்க. அருமையானவர்களே, இப்படி கூட சொல்லலாம். வியாபாரம் என்கிற அந்த வார்த்தைக்கு அலைந்து திரிகிற ஒருவன், அலைந்து திரிகிறவன் என்றும் கூட சொல்லலாம். கவனிங்க, லூசிபர் தேவன் தன்னை வைத்த இடத்திலே இருக்காமல் அலைஞ்சு திரிகிறவனாக போறதும் வர்றதுமா இருந்தானா. பாருங்க அருமையானவர்களே, யாரிடத்துல போறதும் வர்றதுமா இருந்திருக்கிறான் இவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க தேவன் இவனுக்கு கீழே ஒரு பங்கு தேவதூதர்களை கொடுத்திருந்தார். தேவதூதர்களை 3 பங்காக பிரித்து ஒரு பங்குக்கு கேப்ரியல் தலைவனா இருந்தான், அடுத்த பங்குக்கு மிகாவேல் தலைவனா இருந்தான், 3வது பங்குக்கு லூசிபர் தலைவனா இருந்தான். இந்த லூசிபருக்கும் அவனை சார்ந்தவர்களுக்கும் என்ன வேலைன்னா தேவனை ஆராதிக்கிற வேலை. தேவனை ஆராதிக்கிற வேலை எவ்வளவு நல்ல வேலை பாருங்க. தேவனை ஆராதிக்கிறது எவ்வளவு சந்தோஷமான ஒரு வேலை. அந்த வேலைக்கு சம்பளம் சொல்லுவாங்க இல்லையா, கரும்பு சாப்பிட்றதுக்கு கூலியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நல்ல வேலையை, இன்பமான ஒரு வேலையை கொடுத்திருந்தாரு. அதை செய்யும்போது பாருங்க அதற்கு ஏற்ற கூலியையும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அப்படிதான் அருமையானவர்களே இந்த தேவதூதர்கள் ஏற்படுத்தியிருந்தார். இந்த பிசாசு பாருங்க அவர்களிடத்திலே போகிறதும் வர்றதுமா இருந்தானா. இந்த 1/3 பங்கு தேவதூதரிடத்துல இந்த ஆராதனை கூட்டத்தின் மத்தியில பாருங்க போறதும் வர்றதுமா இருந்திருக்கிறான். போய் பாருங்க தேவனை பற்றி குறை சொல்லியிருக்கிறான், தேவனை பற்றி கோள் சொல்லியிருக்கிறான். என்ன என்ன சொல்லியிருக்கிறான்? தேவன் உங்களை ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு, ஆனா இது உங்க ஸ்தானம் கிடையாது, இதை பார்க்கலாம் உயர்ந்த ஸ்தானம் இருக்குது, அங்க உங்களை வைக்காம ரொம்ப கீழே வச்சுட்டாரு. உங்களை வச்சது மட்டுமல்ல என்னையும் கீழே வச்சுட்டார். இப்போ நீங்க எல்லாரும் என்னைய ஃபாலோ பண்ணுங்க, நாம அவருக்கு விரோதமா போர் தொடுத்து அவரை கீழே தள்ளிட்டு நாம அந்த ஸ்தானத்தை என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு விரோதமா நினைச்சிருக்கிறான், பேசி இருக்கிறான். அவங்க இடத்துல போய் என்ன செய்யிருக்கிறான், பேசி இருக்கிறான். அதனாலதான் பாருங்க இந்த வியாபாரம்ங்கிற வார்த்தையை பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தில் பார்க்கிறோம். திருப்புங்க லேவியராமத்தின் புஸ்தகம், லேவியராகமும் 19ஆம் அதிகாரம், லேவியராகமும் 19:16 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோள் சொல்லி திரியாயாக. இந்த திரிகிறது திரியாயாகன்னு சொல்றல, அது இந்த வியாபாரம், இந்த டு அண்ட் ஃப்ரோ அது குறிக்கிற வார்த்தை. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க,
இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் வந்து வார்ன் பண்றாரு. உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் போய் வந்து கோள் சொல்லி திரியாயாக. ஏன் அப்படி வார்ன் பண்றாருன்னா, அது பிசாசுனுடைய வேலை. பிசாசு தான் அப்படி செஞ்சு கெட்டே போனான். பிசாசு தான் அப்படி செஞ்சு எல்லாவற்றையும் என்ன செஞ்சான், இழந்து போனான். ஆனா நீ ஜாக்கிரதையாரு. இந்த பிசினஸ்ல நீ என்ன செய்யாத, இறங்காத. நீ எப்போது என்னை துதிக்கிறவனாயிரு. எத்தனை பேர் நான் சொல்றது வழங்குது? நீ எப்போதும் என்னை விசுவாசிக்கிறவனாயிரு. நீ எப்போதும் என்னை பின்பற்றுகிறவனாயிரு. நீ எப்போதும் அன்பிலே நடக்கிறவனாயிரு. நீ எப்போதும் மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறவனாயிரு. அங்கும் இங்கும் தெரிந்து கோள் சொல்லி திரியாயாக என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த பிசாசு அருமையானவர்கள் வீண் பெருமைக்கு இடம் கொடுத்து தேவனுக்கு எதிராக செயல்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஏசாயாவுக்கு போவோம். ஏசாயா 14வது அதிகாரம். ஏசாயா 14, 13, 14 பாருங்க. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். பாருங்க, தமிழ்ல வந்து இந்த நான் என்ற வார்த்தை 2, 3 இடங்கள்ல தான் வருது. ஆனா ஒரிஜினலா பார்த்தீங்கன்னா 5 இடங்கள்ல வருது. சொல்றான், நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், நான் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவத்தில் வீற்றிருப்பேன், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். 5 முறை. அருமையானவர்களே, பெருமை கண்ணை மூடிடுச்சு. பெருமையை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இயேசு திரும்ப திரும்ப போதிக்கிறாரு. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். இயேசுனுடைய உபதேசத்துல மறுபடியும் அதை போதிக்கிறாரு. கவனிங்க, அதெல்லாம் பார்க்கறதுக்கு இப்ப நேரம் இல்லை. பிசாசு பாருங்க, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் கண்ணை மூடிடுச்சு. பெருமை. சொல்லுவாங்க பாருங்க, இந்த வளர்ப்பு பன்றிகளுக்கு சாப்பாடை போட்டுக்கிட்டே இருப்பாங்களா. அதுக்கு பிரியமான சாப்பாடை போட்ட உடனே அது பாட்டில் பாருங்க, வயிறு நிறைஞ்சிருந்தா கூட சாப்பிட்டுட்டே இருக்குமா. அது சாப்பிட்டு கடைசியில் சரீரமெல்லாம் ரொம்ப ஸ்தூலிச்சு, ரொம்ப தடிச்சு, கடைசியில் பாருங்க சதையெல்லாம் வளர்ந்து கண்ணையே மூடிடுமா. அப்புறம் சாப்பாடு எங்கே இருக்குன்னு கூட தெரியாதான். அப்படிப்பட்ட நிலை வந்த உடனே பாருங்க, அந்த ஓனரு கசாப்பு கடைக்கு எடுத்துட்டு போயிடுவானா. கவனிங்க, அந்த மாதிரி அருமையானவர்கள், இவனுக்கு பெருமை ஃபீட் பண்ணி பெருமை கண்ணை மூடிடுச்சு. கர்த்தர் பார்த்தாரு, நீ இவனை கசாப்பு கடைக்கு தான் கொண்டு போன, ஒரு வழி இல்லை. ஆகவே கர்த்தர் இவனை பார்த்து சொன்னாரு. திருப்போம் எசேக்கியேல் புஸ்தகம், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதியினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். அருமையானவர்களே, கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, அப்பா நீ கிடையாதுப்பா, நீ சிருஷ்டி. நான் சொல்றதுக்கு எனக்கு தான் உரிமை உண்டு. நான் சிருஷ்டிகர். ஆகவே நான் நீ வந்து பெருமைக்கு இடம் கொடுத்து நீ ஏற முயற்சித்தபடினால பூமியில் மேல் உன்னை சாம்பலாக்குவேன் என்று அருமையானவர்களை கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, கர்த்தர் சொல்லி அங்கிருந்து ஒரு உத விட்டார் பாருங்க. மேல இருந்து விழுந்தானா. எங்க விழுந்தானா? அகாதமான பாதாளத்திலே நினைச்சிட்டான், விழுந்துட்டான். அருமையானவர்களே, லூசிபர் வந்து சாத்தானா மாறிட்டான். எல்லாவற்றையும் உடையவனாய் இருந்தவன் எல்லாவற்றையும் இழந்தவனாய் ஒன்றுமில்லாதவனாய் போய்விட்டான் என்று அவனை குறித்து நாம் என்ன செய்கிறோம்?
பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. அதுக்கு பிறகுதான் தேவன் ஆதாம் ஏவாள் என்கிற மனிதர்களை படைத்தார் என்று வேதம் சொல்கிறது. வேதம் என்ன அருமையான புஸ்தகம் பாருங்க. உலகத்தில் என்ன பிரச்சனை, யார் பிரச்சனைக்கு காரணமா இருக்கிறா என்பதெல்லாம் வேதம் சொல்கிறது. வேதம் சொல்லலைன்னா வேற எந்த வழியிலும் நமக்கு தெரியாது இல்லையா? நாம வேற வழியில இதை அறிந்து கொள்ளவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நித்தியத்தில் என்ன நடந்தது என்பது கர்த்தர் அருமையானது எழுதி வச்சிருக்கிறாரு. கவனியுங்கள். அதுக்கு பிறகுதான் அருமையானவர்களே, தேவன் பிசாசு விழுந்த பிறகுதான் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். கவனிங்க. ஆதாமையும் ஏவாளையும் படைத்ததற்கு பல நோக்கங்கள் இருக்குது, பல காரணங்கள் இருக்குது. அதுல ஒரு காரணம் என்னன்னா, பிசாசை வெட்கப்படுத்துவதற்காக ஆதாமையும் ஏவாளையும் தேவன் சிருஷ்டித்தார். மகிமையினாலும் கனத்தினாலும் அவர்களை முடிசூட்டினார். அவர்களை பார்த்து என்ன அருமையான வார்த்தைகளை சொல்றாரு பாருங்க. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, ஆதாமுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறாரு. ராஜரீகத்தையும் மகிமையும் கொடுக்கிறாரு. ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறாங்க. 4 பெரிய ஆறு ஓடுது பாருங்க. சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவரை தேடுறவர்களுக்கு பஞ்சமே இருக்காதுன்னு? அதனாலதான் அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. எல்லாரும் சொல்லுவோம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. பாருங்க, எல்லாவும் நிறைவா இருந்தது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். பிதோலோகம் இருந்தது, கோமேதகம் இருந்தது, ஏதேன் தோட்டத்தில் பொன் விளைந்தது. அருமையானவர்களே, நிறைவு 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 நிரம்பி வழிகிற ஒரு நிலை அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. கவனிங்க, ஆதாமும் ஏவாளும் எல்லாவற்றையும் உடையவர்களாக இருந்தார்கள். ஒரு குறைவும் அவர்களுக்கு இல்லாதிருந்தது. ஏதேனிலே ஆதாமும் ஏவாளும் ஆசீர்வாதமாய் வாழ்ந்தார்கள். இப்போ சாத்தான் பார்க்கிறான், விழுந்து போன பிசாசு பார்க்கிறான் இவங்க 2 பேரையும். நம்மகிட்ட எல்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் இழந்து போயிட்டோம். இப்போ இவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறாரே. நாம ஏதேன் தோட்டத்தில் இருந்தோம், அங்க இருந்து பாதாளத்துக்குள்ள விழுந்துட்டோம். இப்போ இவங்க ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பாருங்க, பொறாமையினால் நிறைந்து. பொறாமை எங்கிருந்து வருது பாருங்க. பொறாமை பிசாசு இடத்திலிருந்து வருகிறது. அருமையானவர்களே, பொறாமையினால் நிறைந்து வஞ்சகமா வர்றான் உள்ள. ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்து ஏவாள் பாட்டிட்ட பழக்கம் விடுறான். கவனிங்கள், பிரசங்கியார் ரூபத்துல பைபிளையே எடுத்துட்டு வர்றான் பிசாசு. தேவன் சொன்னது உண்டோ அப்படிங்கிறான். ஏவாள் என்ன சொல்லியிருக்கணும், என்ன பண்ணியிருக்கணும்? நீ யாரு? உனக்கும் எங்களுக்கும் என்ன? தோட்டத்தை விட்டு வெளியே போ, இந்த தோட்டத்துக்குள்ள வர்றதுக்கு உனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி அடிச்சு விரட்டி இருந்தான்னா தேவனுடைய நன்மைகளையும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் தேவனுடைய நல்வார்த்தைகளையும் காத்து கொண்டிருப்பாளானால் உலகம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க, சொர்க்கமாகவே இருந்திருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அருமையானவர்களே, முன்ன பின்ன தெரியாத ஆள்கிட்ட பழக்கம் விடுறா பாருங்க. கவனிங்கள், ஜாக்கிரதையா இருக்கணும் கிறிஸ்தவ வாழ்க்கையில. சிலர் பாருங்க பிரசங்கியார் ரூபத்திலே வருவாங்க. பைபிள்ல போட்டிருக்கு, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரசங்கியார் ரூபத்திலே வந்து அருமையானவர்களே கர்த்தரை பற்றிய சந்தேக விதைகளை விதைச்சிட்டு போயிடுவாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். முன்ன பின்ன தெரியாத ஆட்களோட பழக்கம் விடவே கூடாது. அதுவும் விசேஷமா அம்மாமாரு பழக்கம் விடவே கூடாது. அருமையானவர்களே, விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும், தேவனுடைய நன்மைகளை காத்துக்கொள்ள வேண்டும், தேவனுடைய ஆசீர்வாதங்களை காத்துக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, தேவனுடைய நல் வார்த்தைகளை காத்துக்கொள்ள வேண்டும். இருக்கிறீங்களா? இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. அருமையானவர்களே, இந்த அம்மா பழக்கம் விட்டா, தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை நம்புனா, தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டாள், விழுந்தா. அருமையானவர்களே, பாவத்தில் விழுந்தா, எல்லா நன்மைகளும் போய்விட்டது. வாட் அ ட்ராஜடி! என்ன ஒரு துயர சம்பவம் பாருங்க. ஹியூமன் ஹிஸ்டரியிலேயே, மனித சரித்திரத்திலே நடந்த மிகப்பெரிய துயர சம்பவம் இதுதான். அருமையானவர்கள், எல்லாவற்றையும் உடையவர்களாக இருந்த
ஆதாமும் ஏவாளும் பாவத்து நிமித்தமாக எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். பிசாசு மாதிரியே ஒன்றும் இல்லாத ஆட்களா போயிட்டாங்க. இன்னைக்கு உலகத்தை பார்க்கும்போது அருமையானவர்களே வனாந்தரமா இருக்குது. இருக்க வேண்டிய நன்மைகள் இல்லை, தேவனோடு கூட உறவு இல்லை, தேவ சமாதானம் இல்லை, தேவனால் அருளப்படுகிற சந்தோஷம் இல்லை, தேவ ஞானம் இல்லை, தேவ அறிவு இல்லை. அருமையானவர்களே, உலகம் அருமையான பிரச்சனையிலே தத்தளித்து கொண்டிருக்கிற ஒரு காட்சியை நாம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இப்போ தேவன் மனுஷன் மேல வச்ச அன்பை அவர் எடுக்கவே இல்லை, அவர் மாற்றவே இல்லை. மனிதன் மேலே மாறாத நேசத்தை தேவன் வைத்திருந்தார் என்பது கிளாட் நியூஸ். மனிதன் மேலே மாறாத அன்பை தேவன் வைத்திருந்தார் என்பது மகிழ்ச்சியூட்டக்கூடிய செய்தி. இருக்கிறீங்களா? ஆகவே பாருங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை மனிதனுக்காக இந்த உலகத்தில் அனுப்பி அவரை கல்வாரி சிலுவையில் பாடுபட வச்சு எல்லாருடைய பாவத்தையும் எல்லா பாவங்களையும் அவர் மேல சுமத்தி அதற்காக அவரை தண்டித்து, அருமையானவர்களே, எல்லா பாவங்களையும் கேன்சல் பண்ணி எல்லா சாபங்களையும் கேன்சல் பண்ணி அவர் மூலமாக அருமையானவர்களே மனு குலத்திற்கு, அதுவும் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு இன்னைக்கு எல்லா நன்மைகளையும் திரும்ப என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. இதுதான் ஆச்சரியமான ஒரு விஷயம். பாருங்க, இயேசுவின் பாடுகள் மூலமாக அவரை விசுவாசிக்கிற மனிதர்களுக்கு எல்லா நன்மைகளும் அருளப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இனிமே கொடுக்க போறது இல்லைங்க, ஏற்கனவே கொடுத்துட்டாரு. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்க, இயேசுவின் பாடுகள் மூலமாக எல்லா நன்மைகளையும் தேவன் நமக்கு செஞ்சிருக்கிறாரு, திரும்ப தந்திருக்கிறார். ஆதாம் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, திரும்ப தந்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாரும் தலையில கை வச்சு சொல்லுவோம், தேவன் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, எல்லாவற்றையும் நம்ம உடையவர்களாக இருக்கிறோம். எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இயேசுவின் பாடுகள் மூலமாக எல்லாம் அருளப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, வாசிங்க 1 கொரிந்தியன் புஸ்தகம், சீக்கிரம் 1 கொரிந்தியன் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் பாருங்க 21 இருந்து. இப்படி இருக்க ஒருவனும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. எல்லாரும் சேர்ந்து வாசிக்க. எல்லாம் உங்களுடையதே, பவுலாகிலும் அப்போலோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எல்லாம் உங்களுடையதே. 23வது வசனம், நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். வழங்குற மாதிரி சொல்கிறேன், நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், எல்லாம் உங்களுடையதே. இந்த கிறிஸ்து எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைச்சிருக்கிறாரு, திரும்ப தந்திருக்கிறார் என்று அருமையானவர்களை வேதம் திட்டமாய் போதிக்கிறது. பாருங்க, கர்த்தர் நமக்கு தராத நன்மைகள் எதுவுமே கிடையாது. எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு நினைச்சிருக்கிறாரு, தந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் புரிந்து கொண்டு கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கணும். கர்த்தாவே, எல்லாவற்றையும் எனக்கு தந்திருக்கிறேன். சுகம் என்னுடையது, பலன் என்னுடையது, ஞானம் என்னுடையது, அறிவு என்னுடையது, ஐஸ்வர்யம் என்னுடையது, வெற்றி என்னுடையது, வாழ்வு என்னுடையது, உயர்வு என்னுடையது. இருக்கிறீங்களா? எல்லாவற்றையும் கர்த்தர் நினைச்சிருக்கிறார், ஏற்கனவே தந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், எல்லாம் உங்களுடையது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. பாருங்க, the believer is not a poor man, the believer is rich in God. அருமையானவர்களே, ஒரு விசுவாசி ஒரு ஏழை கிடையாது. ஒரு விசுவாசி தேவனுக்குள்ளே ஐஸ்வர்யவானா இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, 1 கொரிந்தியர் 4 8வது வசனம் பாருங்க. இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே, இப்பொழுது ஐஸ்வர்யவான்களா இருக்கிறீர்களே. போதும். எப்பொழுது? சத்தமா தான் சொல்லுங்களேன். இப்பொழுது. பரலோகத்துக்கு போன பிறகு இல்ல. நிறைய பேர் அப்படியே யோசிச்சுட்டு, பரலோகத்துக்கு போன பிறகு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. இல்லைங்க, இப்பொழுது ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறீர்களே என்று அருமையானவர்களே கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கவனிங்க. இப்போ பிசாசு
ஆதாம் ஏவாள் இடத்துல வந்தது போலவே அதே நோக்கத்தோட தான் இன்னைக்கு விசுவாச இடத்துல செய்யறான், வருகிறான். கவனிங்க, இப்ப விசுவாசிகள் எல்லாவற்றையும் உடையவர்களா இருக்கிறார்கள் என்பது அவனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இயேசு சிலுவையில பாடுபட்டு எல்லாவற்றையும் மீட்டெடுத்து விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன செஞ்சாரு? கொடுத்துட்டாரு. இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு கண்ணு தெரியல. எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது, ஏற்கனவே அருளப்பட்டிருக்கிறது என்பது தெரியல. இனிமேதான் எல்லாத்தையும் செய்ய போறாருன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. சில பாடல்கள்ல வரி கூட வருது பாருங்க, கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். இல்லைங்க, கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு. இருக்கிறீங்களா? சின்ன வித்தியாசம் தான், ஆனா பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். முடிச்சிட்டாரு எல்லாவற்றையும். இன்னும் போய் உங்களுக்கு காரியங்களை ஆயத்தப்படுத்த போறாரு. ஏற்கனவே ஆயத்தப்படுத்திட்டாருங்க. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, எல்லாவற்றையும் நம்ம கொடுத்துருக்கிறாரு. இப்ப பிசாசு அதே நோக்கத்தோட தான் வர்றான். அதனாலதான் அருமையானவர்களே போராட்டங்கள் வருகிறது, அதனாலதான் சோதனைகள் வருகிறது, அதனாலதான் நெருக்கடிகள் வருகிறது, அதனாலதான் எதிர்ப்புகள் வருகிறது. அருமையானவர்களே, பிசாசு பாருங்க இந்த பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்து போட்டு அவிசுவாசத்துக்குள்ள நம்மளை தள்ளி கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் இழந்து போக செய்வதற்கு தான் அவன் நம்ம கிட்ட வருகிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ இதை புரிந்து கொண்டு பாருங்க, கவலைக்கு இடம் கொடுக்க கூடாது. சில ஆட்கள் பாருங்க இதை புரிஞ்சுக்கிடாம உட்காந்து கவலைப்படுறதுனால பிசாசு மேல மேல போட்டு அமைக்கிறான். யாரு கவலைக்கும் பாரத்துக்கும் முறுமுறுப்புக்கும் கசப்புக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இடம் கொடுக்குறாங்களோ அவங்கள போட்டு ஒரே அமுக்கு அமைக்கிறான் பிசாசு. கவனிங்க, ஜாக்கிரதையா இருக்கணும். அருமையானவர்களே, எப்போதும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமுள்ளவர்களா இருக்கணும். இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன். பாருங்க, சில பிரச்சனைகள் இருக்கலாம், அது மத்தியில கூட நம்முடைய விசுவாசம் என்ன? கர்த்தர் இந்த பிரச்சனைக்கு ஏற்கனவே முடிவு கட்டிட்டாரு. கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்திட்டாரு. இந்த பிரச்சனை ஓடியே போயிடும். இந்த பிரச்சனை நிலைக்காது. சமாதானம் தான் நிலைக்கும், விடுதலை தான் நிலைக்கும், சந்தோஷம் தான் நிலைக்கும், ஆசீர்வாதம் தான் நிலைக்கும். இருக்கிறீங்களா? ஆகவே இதை விசுவாசித்து கர்த்தரை எப்போதும் துதிக்கிறவர்களா இருக்கணும் ஒழிய பாருங்க, கர்த்தர் மேல மனஸ்தாபம் உடையவர்களாய் நாம் மாறுவதற்கு பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. இடம் கொடுத்தோம்னா நம்மளை அப்படி மாத்திடுவான். கவனிங்க, ஆகவே நாம பிசாசுக்கு எதிர்த்து நின்று அவனை மடங்கடிக்கிற ஆட்கள், பிரச்சனைகளை மடங்கடிக்கிற ஆட்கள். பைபிள்ல போட்டிருக்கு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் எழுதப்பட்டிருக்கிறது. பாஸ்டர், நீங்க ஏத்து நின்னீங்கன்னா ஓடுவான், நான் ஏத்து நின்னா இப்படி ஓடுவான். நான் சொல்றேன், நானும் நீங்களும் ஒண்ணுதான். ஒரே ரத்தத்தினால தான் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம், ஒரே ரட்சிப்பை தான் ரெண்டு பேரையும் உடையவர்களா இருக்கிறோம். எனக்கு என்ன அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அதே அதிகாரத்தை உங்களுக்கு நினைச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. மூத்த பாஸ்டருக்கு என்ன அதிகாரம் இருக்குதோ அதே அதிகாரம் சாதாரண விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அதை புரிந்து கொண்டு இயேசுவின் நாமத்தினால எதிர்த்து நின்றால் ஓடி போயிடுவான். நாமெல்லாம் பாருங்க பாருங்க, ஆத்தோட போகிற செத்த மீன்கள் கிடையாது. நம்மெல்லாம் பாருங்க ஜீவனுள்ள மீன்கள், எதிர்நீச்சல் போடுகிறவர்கள், முன்னேறுகிறவர்கள், வெற்றி பெறுகிறவர்கள், உயருகிறவர்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள், அநேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறவர்கள். அல்லேலூயா! அந்த நோக்கத்தோடு தான் கர்த்தர் நம்மளை நினைச்சிருக்கிறாரு, ரட்சித்திருக்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே கர்த்தர் சொல்றாரு, கவலைப்படாத, ஜெபம் பண்ணு. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடனே கூடிய விண்ணப்பத்துடன் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கவலைப்படாத. பிரச்சனைன்னு வரும்போது கவலையை நிறுத்திட்டு ஜெபம் பண்ண ஆரம்பி. ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணணுமா? ஸ்தோத்திரத்தோட ஜெபம் பண்ணணுமா? அல்லேலூயா! ஸ்தோத்திரத்தோட ஜெபம் பண்ணணுமா? தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, ஜெபத்துல ஸ்தோத்திரம் நிறைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம் என்றால் நன்றின்னு அர்த்தம் இல்லையா? ஆங்கிலத்தில் தேங்க்ஸ்ன்னு அர்த்தம். தேங்க்ஸ் என்ற வார்த்தை இங்கிலீஷே தெரியாத ஆட்களுக்கும் நல்லா தெரியும். ஒரு அம்மாவை எனக்கு தெரியும் பாருங்க, அவங்க ரொம்ப படிக்கலை, ஆனால் எப்போ பார்த்தாலும் தேங்க்ஸ் சொல்லிட்டே இருப்பாங்க. தேங்க்ஸ்னா நன்றி. அருமையானவர்களே, எப்போ நன்றி சொல்லணும்? ஒருத்தர் நமக்கு உதவி செஞ்சிட்டாருன்னா, ஒருத்தர் ஏதாவது நமக்கு ஒரு கிஃப்டை கொடுத்துட்டாருன்னா நாம் என்ன செய்கிறோம்? நன்றி சொல்லுகிறோம் இல்லையா? சும்மா ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நன்றின்னு சொல்லுவோமா? அப்படி சொல்லவும் மாட்டோம், சொல்லவும் கூடாது. அப்படி சொன்னா நட்டு கலந்து போச்சுன்னு நினைப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. அப்ப
ஒருத்தர் நமக்கு உதவி செஞ்சிருந்தாருன்னா, ஒருத்தர் நன்மை செஞ்சிருந்தாருன்னா, ஒருத்தர் ஒரு gift கொடுத்திருந்தாருன்னா, அவருக்கு போய் என்ன சொல்லுகிறோம்? தேங்க்யூன்னு என்ன செய்கிறோம்? சொல்லுகிறோம். அருமையானவர்களே, நம்முடைய தேவன் நமக்காக இந்த பூமியில வந்து கல்வாரி சிலுவையிலே மரித்து நமக்காக கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி பாருங்க, எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு தந்திருக்கிறாரு. அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா வேண்டாமா? எல்லாரை பார்க்கலாம் அதிகமாய் பாருங்க தேங்க்ஸ் அவருக்கு தான் சொல்லணும் நம்ம. ஆமென். எல்லாரும் சொல்லுவாங்க தேங்க்யூ ஜீசஸ். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் கரங்களை தட்டி நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணி அருமையானவர்களே பதில்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னும் 21 நாள் உபவாசம் இருந்து கண்ணீரோட ஜெபம் பண்ணா கர்த்தர் ஏதாவது கொடுப்பாருன்னு சொல்லி மெஜாரிட்டி பெந்தகோஸ்தே மக்கள் நம்புறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்படிதான் போதிக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இன்னும் 21 நாள் உபவாசம் இருந்த பிறகு தங்கச்சிக்கும் தம்பிக்கும் ஏதாவது கொடுக்கலாமான்னு சொல்லி கர்த்தர் தீர்மானிக்கிறது இல்லை. ஏற்கனவே தீர்மானிச்சு ஏற்கனவே ஆசீர்வாதங்களை பண்டமாற்று செய்து விட்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, கர்த்தர் சொல்றாரு, வீணா உபவாசம் கிடக்காத, சரீரத்தை வருத்தாத, வீணா கடந்து அழுதுட்டு கிடக்காத, கண்ணை திறந்து பாரு, உனக்காக எல்லாம் சவதரித்து வைக்கப்பட்டிருக்கிறது, அவைகளை விசுவாசத்துல எடுத்துக்கொள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். எப்படி எடுக்க போறோம்? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எனக்காக இதெல்லாம் தந்தபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம், சுகத்தை தந்தபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்றேன், கண்ணை கர்த்தர் திறந்து விட்டதுனால எனக்கு அதைத்தாரும் இதைத்தாரும் நான் இப்ப கேட்கறதே கிடையாது. தந்தபடியால் நன்றி ஆண்டவரே. சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்குது அப்படின்னா, ஆண்டவரே இதை சோமாக்கினபடியால் உமக்கு நன்றி, இது மறைஞ்சு போயிடுச்சு உங்களுடைய பார்வையில், இதுக்கு ஏற்கனவே முடிவு வெட்டிட்டீரு. இதுதான் விசுவாசம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. கர்த்தர் பாருங்க எல்லாவற்றையும் நமக்கு நினைச்சிருக்கிறாரு, தந்திருக்கிறார். அதனாலதான் இந்த கெஞ்சுகிறேன் மன்றாடுகிறேன்ற பாருங்க இந்த வார்த்தைகள்லாம் நாங்கள் யூஸ் பண்றதே கிடையாது. பாருங்க, ஒரு பிரசங்கியார் எனக்கு தெரியும், எப்ப பார்த்தாலும் கெஞ்சுகிறேன் மன்றாடுகிறேன், ஒவ்வொரு ஜெப வார்த்தைக்கும் பிறகு கெஞ்சுகிறேன் மன்றாடுகிறேன். அவரை நான் பல வருஷங்களா பார்த்திருக்கிறேன். அருமையானவர்களே, எந்த பதிலும் வந்த மாதிரி தெரியல. சாகர ஸ்டேஜுக்கு போன பிறகும் கெஞ்சுகிறேன் மன்றாடுகிறேன் தான். வாட் அ பிட்டி, என்ன பரிதாபம் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. இன்னொரு ஊழியக்காரர் சொன்னாரு, அவர் சொன்னாரு, ஆண்டவரே தயவு செய்து இறங்குங்கப்பான்னாரு. தயவு செய்து இறங்குங்கப்பான்னாரு. என்ன ஒரு வெளியே பார்க்குற ஆட்கள் என்ன யோசிப்பாங்க, அடே அப்பா என்ன மனதுருக்கத்தோட ஜெபம் பண்றாரு அப்படின்னு தான் யோசிக்க தோணும். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, கர்த்தருடைய பார்வையில் இது முட்டாள்தனமான ஒரு ஜெபம். கர்த்தர் சொல்றாரு, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி, உங்க அப்பா அம்மாலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இறங்கி வந்துட்டேன்ப்பா. இறங்கி வந்து கல்வாரியில உனக்காக எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டேன். பாவத்தை ஒழிச்சு கட்டிட்டேன், வியாதி தரித்திரம் சாபம் எல்லாவற்றையும் ஒழிச்சு கட்டிட்டு நரகத்தில் கொண்டு புதைச்சிட்டு உயிர்த்தெழுந்து இன்னைக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் உனக்கு வச்சிருக்கிறேன். இனி எங்க வந்து நான் இறங்க? கர்த்தர் கேட்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, தயவு செய்து இறங்குங்கப்பா. அப்படி ஜெபம் பண்ணவே கூடாது. ஆண்டவரே இறங்கினபடியால் உமக்கு நன்றி, கல்வாரியில இறங்கினபடியால் உமக்கு நன்றி. பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, விசுவாசத்துல ஏறி வா, என்னை இறங்கணும்னு சொல்லி கூப்பிடாத, நீ விசுவாசத்துல ஏறி வா, ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாவற்றையும் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, எல்லாம் அருளப்பட்டிருக்கிறது என்பது எங்களுடைய கண்களை திறந்து விட்ட ஒரு சத்தியம். கெஞ்சுகிறதற்கு நாம பிச்சைக்காரங்க கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிச்சைக்காரங்களை பார்த்தீங்களா? எல்லாருக்கும் தெரியும். அம்மா ஐயா ஓயாம கத்திட்டே இருக்கிறானே என்ன அப்படின்னு சொல்லி கதவை திறந்தா, ஏதாவது கொடுங்க தயவு செய்து அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்?
கேட்குறான். அவன் பிச்சைக்காரன். அருமையானவர்களே, கர்த்தர்ட்ட போய் எதையாவது கொடுங்க ஆண்டவரே தயவு செய்துனா அது பிச்சைக்காரத்தனம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பிச்சைக்காரர்கள் அல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். உரிமையோடு அவர்கிட்ட என்ன செய்யலாம்? கேட்டு எடுத்துக்கலாம். ஆண்டவரே இந்த நன்மையை எடுத்துக்கிறேன், தேங்க்யூ. சுகத்தை எடுத்துக்கிறேன், தேங்க்யூ. ஐஸ்வர்யத்தை எடுத்துக்கிறேன், தேங்க்யூ. இருக்கிறீங்களா? எப்படி ஈஸியா எடுத்துக்கொள்வது, எப்படி ஈஸியா கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். கவனிங்க. சமாதானத்தை எடுத்துக்கொள்கிறேன், சமாதானம் என்னுடையது. பிசாசு என்னுடைய ஆசீர்வாதத்தை திருட நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன் ஆண்டவரே சொல்லி, அருமையானவர்களே, விசுவாசத்துல தேவனிடத்திலிருந்து நம்ம எல்லாவற்றையும் என்ன செய்யலாம்? வாங்கி கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. ஏன்னா நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இந்த சர்ச்சில் இருக்கிற இந்த இடம் இருக்குது, இதை வாங்கிறதுக்கு முன்னாடி நான் அப்போதான் ஆரம்ப ஊழியக்காரன். இப்போ பாஸ்டர் எனக்கு சொன்னாங்க, பெரிய பாஸ்டர் சொன்னாங்க, நம்ம 2 பேரும் ஒரு வசனத்தை விசுவாசிக்கணும். இப்போ இந்த இடமெல்லாம் இல்லை. என்ன வசனத்தை விசுவாசிக்கணும்? திருப்புங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், உபாகமம் 33 20வது வசனம் பாருங்க. காத்தை குறித்து, காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இந்த வசனத்தை பாஸ்டர் எனக்கு எழுதி கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதாவது காத் புத்திரர் அவங்க அந்த இஸ்ரவேல் யாக்கோபினுடைய பிள்ளைகள் இல்லையா? அந்த காத் புத்திரருக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் அல்ல, விஸ்தாரமான இடத்தை கொடுத்தவர். கொடுத்தவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கவனிங்க, நல்லா கவனிச்சீங்கன்னா தான் வழங்கும். பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் மோசேனுடைய தலைமையின் கீழே என்ன செய்றாங்க? நடந்து வர்றாங்க வனாந்தரத்தில் இல்லையா? நடந்து வரும்போது மோசே மரித்த பிறகு யோசுவாவின் தலைமையில் யோர்தானை கடந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை போய் என்ன செஞ்சாங்க? சுதந்திரிச்சாங்க. நல்லா தெளிவா சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோசுவாவின் தலைமையின் கீழே போய் கானான் தேசத்தை சுதந்திரிச்சாங்க. ஆனா அந்த யோர்தான் பக்கத்தில் வரும்போதே, மோசேயின் தலைமையில் வரும்போதே சில ராஜ்யங்களை அவர்கள் ஜெயித்தார்கள், சில தேசங்களை ஜெயித்தார்கள், சில பட்டணங்களை ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்க, அது யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கிற ராஜ்யங்கள், தேசங்கள், பட்டணங்கள் அல்ல. யோர்தானுக்கு இப்புறத்தில் இருக்கிற ராஜ்யங்கள், தேசங்கள், பட்டணங்கள் மோசேயின் மூலமாக பாருங்க அவர்கள் ஜெயித்தார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி பட்டணங்களையும் ராஜ்யங்களையும் ஜெயித்த போது இந்த காத் புத்திரர் இருக்கிறாங்களே, அவங்க மோசேட்ட கேட்குறாங்க. மோசேட்ட கேட்கும்போது என்ன கேட்குறாங்க? நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி எல்லாவற்றையும் நாங்கள் செய்வோம், அதனால எங்களுக்கு இந்த பகுதியில் இருக்கிற இந்த ராஜ்யங்களையும் இந்த தேசங்களையும் இந்த பட்டணங்களையும் எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? மோசேட்ட கேட்குறாங்க. அதுக்கு மோசே என்ன சொல்றாரு பாருங்க. திருப்போம் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 32 33ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது மோசே காத் புத்திரருக்கும் ரூபன் புத்திரருக்கும் யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் கோத்திரத்தாருக்கும் ஏமோரியருடைய ராஜாவாகிய சீகோனின் ராஜ்யத்தையும் பாசானுடைய ராஜாவாகிய ஓகின் ராஜ்யத்தையும் அவர்களை சேர்ந்த தேசங்களையும் அவைகளின் எல்லைகளையும் சுற்றிலும் உள்ள பட்டணங்களையும் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க கொடுத்தான். கேட்டாங்க. மோசே என்ன செஞ்சாரு? சரி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த ராஜ்யங்களையும் தேசங்களையும் பட்டணங்களையும் நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி மோசே கொடுத்துட்டாரு. ஆனா இவங்க இன்னும் சுதந்திரிக்கல. அருமையானவர்களை கவனிங்க, இன்னும் அந்த பட்டணங்களை சுதந்திரிக்கல. யோசுவாவின் தலைமைக்கு கீழே தான் அதை சுதந்திரித்தார்கள். மோசே சாகும்போது அந்த வசனத்தை சொல்றாரு. எந்த வசனத்தை சொல்றாரு? காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுத்தவர் அல்ல, கொடுத்துட்டாரு இல்லையா? என்னாகமோ 32 33 கொடுத்துட்டாரு. காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுத்தவர்
ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். மோசே சொல்றாரு, அப்பா ஆண்டவர் நீங்க கேட்ட அந்த விஸ்தாரமான அந்த தேசத்தையும் ராஜ்யங்களையும் பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. இப்போ ஸ்தோத்திரம் பண்ணி நினைச்சீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லி அருமையானவர்களே மோசே சொல்லுகிறாரு. பெரிய பாஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க, நீங்களும் நான் கர்த்தர் நமக்கு நல்ல இடத்த கொடுத்துட்டாருன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஆகவே அருமையானவர்களே அந்த வசனத்தை சொல்லி சொல்லி கர்த்தாவே விஸ்தாரமான இடத்தை கொடுத்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் 23 சென்ட்ல ஒரு கோயில் வச்சிருந்தோம் பாருங்க. அருமையானவர்களே அது பக்கத்தில் பெரிய ஒரு நதி ஓடுது. நதின்னு ஒன்று சுத்தமான நதின்னு யோசிச்சிடாதீங்க. பெரிய சாக்கடை பாருங்க. அநேக நேரங்களில் கோயிலை திறந்தா செப்டிக் டேங்க் மாதிரி நாரும். அப்படிப்பட்ட இடம் பாருங்க. வெறும் 23 சென்ட்ல கட்டப்பட்ட ஆலயம். அருமையானவர்களே காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுத்தவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் சொல்லி பாருங்க. வசனத்தின்படி சொன்ன ஆண்டவரே எங்களுக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம், எங்களுக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். கொடும் ஆண்டவரே இல்ல, கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இருக்கிறீங்களா? சின்ன வித்தியாசம் தாங்க பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். கொடுத்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி சொல்லிட்டே இருந்தோம் பாருங்க. மதுரையில் ஒரு பெரிய தொழில் அதிபர், அவர் தான் அந்த இடத்த வச்சிருந்தாரு. அவரை பற்றி இன்னைக்கும் சொல்றாங்க, அவர் யார்கிட்டையும் எதையும் விற்க மாட்டாரு, எல்லார்ட்டையும் வாங்குவார். எல்லார்ட்டையும் அதையும் இதையும் வாங்குவாரே ஒழிய யார்கிட்டையும் எதையும் விற்க மாட்டாரு. கவனிங்கள் அருமையானவர்களே, பைபிள்ல போட்டிருக்குது, பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம் வந்தது, பலவான் இடத்திலிருந்து தேன் வந்தது. இருக்கிறீங்களா? பாருங்க, கர்த்தர் அந்த ஆளுடைய மனதில் வேலை செஞ்ச மாத்திரத்தில் அருமையானவர்களே இவ்வளவு பெரிய இடம் அவ்வளோத்தையும் இதை காமிச்சிட்டு இந்த இடத்த எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க வாங்கிக்கங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. நான் சொல்லுறேன், அவர் கொடுக்கலங்க, கர்த்தர் கொடுக்க வச்சாரு. கர்த்தர் கொடுக்க வச்சாரு. கவனிங்க, அதுக்கு எங்களுடைய ஜெபமும் விசுவாசமும் ஏதுவா இருந்தது. நாங்க ஒன்னும் விசுவாசிக்கல, ஒன்னும் ஜெபிக்கல, விஸ்தாரமான இடத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லலைன்னா கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்குது. இது கர்த்தர் பார்த்து போடுறது இல்லைங்க, நாம விசுவாசிக்கிறது. இருக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம் பண்ணி எடுத்துக்கிறதுங்க. எல்லா நன்மைகளும் ஸ்தோத்திரம் பண்ணி எடுத்துக்கலாம். அருமையானவர்களே, ஒரு நல்ல வீடு கட்டுவதற்கு நல்ல விசாலமான இடத்துக்காக ஸ்தோத்திரம், நல்ல விசாலமான நல்ல காருக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா? முடியாதாங்க. சிலருக்கு அது கூட சொல்ல முடியல. நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல வரனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளை இல்லாதவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே பிள்ளையை கொடுத்தபடி ஆளுமுக்கு நன்றி. அப்படி சொல்லி பாருங்க. எல்லாத்தையும் அருளி இருக்கிறாரு. இப்ப ஸ்தோத்திரம் பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம் என்பது வல்லமையான ஒரு ஆயுதம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கண்ணீர் கிடையாது. ஆவிக்குரிய வட்டாரத்தில் சொல்றாங்க, கண்ணீர் விடுங்க. ஒருத்தர் சொன்னாரு, நீங்க எவ்வளவு கண்ணீர் விட்டுருப்பீங்க? நான் குடங்குடமா கண்ணீர் விட்டுருக்கிறேன். இன்னொரு அம்மா சொன்னாங்க, நான் 6 கண்ணீர் விட்டுருக்கிறேன். இதுல என்ன பிரச்சனைன்னா பாருங்க, குடங்குடமா விட்டவருக்கும் 6 கண்ணீர் விட்டவருக்கும் ஒன்றும் பதில் வரல. அதான் பிரச்சனை. நான் சொல்றேன், நாங்கெல்லாம் குடங்குடமா கண்ணீர் விடவே இல்லை, ஆனா ஏராளம் ஸ்தோத்திரங்களை கத்திருக்கு ஏறெடுத்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு விளங்குது எங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறாருன்னு? தேவனுடைய பிள்ளைகளே, இது நம்ம கண்ணீர் இல்லைங்க, இயேசு கண்ணீர் விட்டுருக்கிறாரு கல்வாரி சிலுவையில. இருக்கிறீங்களா? கைகளையும் கால்களையும் உருவ குத்தி அருமையான உடம்ப பாருங்க சந்து சந்தா கிழிச்சிட்டானுங்க. கண்ணீர் வந்திருக்குமா வந்திருக்காதா? யோசித்து பாருங்க. பைபிள்ல போட்டிருக்கு, தம்மை ரட்சிக்க வல்லவரை நோக்கி மிகுந்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய விண்ணப்பத்தை பிதாவாகிய தேவன் கேட்டார். நான் கேட்கிறேன், அந்த கண்ணீர் யாருக்காக விட்டாருங்க? நமக்காக தான் விட்டாரு. இப்போ இதை புரிந்து கொண்ட விசுவாசிகள் சொல்லுறாங்க, இயேசு எனக்காக கண்ணீர் விட்டுருக்கிறதுனால நான் கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரே ஒரு கண்ணீர் விடலாம். அது என்னன்னா நன்றி கண்ணீர். அது எவ்வளவு நாள் விடலாம். ஸ்தோத்திரம் சொல்லும் போது அப்படியே உள்ளம் உடையுது. அருமையான கண்கள்ல இருந்து தாரதாரையா கண்ணீர் ஊத்துது. உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குதா? அருமையானவர்களே, அந்த கண்ணீர் விடலாம். ஆனா பிரச்சனையினால கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனையினால இயேசு கண்ணீர் விட்டுருக்கிறாரு. அருமையானவர்களே, அவர் கண்ணீர் விட்டு எல்லாவற்றையும் எனக்காக செஞ்சு முடிச்சிருக்கிறதுனால இன்னைக்கு நான் கண்ணீர் விட போறது இல்லை. நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போறேன், கர்த்தரை துதிக்க போறேன். அவ்விதமாக அருமையானவர்களே, நாம் ஜெபிக்கும் போது
பாருங்க, பிரச்சனைகள் வெயில்பட்ட பனி போல மறைந்து போகும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். திருப்பவும் சீக்கிரம், சங்கீதம் 50 23வது வசனம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். பாருங்க, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், கண்ணீர் விடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் போடல. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய கண்களை திறந்து விடுவாராக. உபவாசிக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் போடல. அதனால உபவாசம் இருக்க வேண்டாம் நான் சொல்லல. உபவாசம் இருக்கும் போதே ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தான் என்னை மகிமைப்படுத்துகிறான் கர்த்தர் செய்கிறாரு, சொல்லுகிறாரு. ஸ்தோத்திரம் என்பது வல்லமையான ஒரு ஆயுதம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம். கர்த்தாவே எனக்கா எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டீங்க, இவ்வளவு பாடுபட்டு இருக்கிறீங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, நான் இன்னைக்கு எந்த பாடும் பட வேண்டியதில்லை, கஷ்டப்பட்ட உம்மை உயர்த்துகிறேன், எனக்காக பாடுபட்ட உம்மை கனம் பண்ணுகிறேன் சொல்லி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணும்போது கர்த்தர் சொல்றாரு, என்னை ஸ்தோத்திரம் பண்ணுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், அவனுக்கு ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இங்க பாருங்க, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் ஆம்பிளிஃபைட்ல பைபிள்ல படித்தேன். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவன்றதுக்கு who prepares the way that I may show him, அதாவது நான் வெளிப்படும்படி எனக்கு பாதைகளை செவ்வை பண்ணுகிறவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப ஸ்தோத்திரம் பண்றவங்க என்ன பண்றாங்க? அருமையானவர்களே, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறார்கள், கர்த்தருக்கு வழியை திறந்து விடுறாங்க ஸ்தோத்திரம் பண்ணும்போது. கவனிங்க, அதனாலதான் ஏசாயா சொல்லுகிறான், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படட்டும், குன்றுகள் மலைகள்லாம் தாழ்த்தப்படட்டும், கோணலானவைகள் செவ்வையாகட்டும், கரடு முரடானவைகள் சமமாகட்டும், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை காணும். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க, கர்த்தர் வெளிப்படுவார். எப்படி ஆயத்தப்படுத்த போறீங்க? ஸ்தோத்திரம் பண்றதுனால ஆயத்தப்படுத்துறீங்க. எல்லாரும் சொல்லுவோம், பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், குமாரனாய் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க. அருமையானவர்களே, கர்த்தருக்கு வழி என்ன செய்கிறது? திறக்கப்படுகிறது, பிசாசுக்கு வழி அடைக்கப்படுகிறது. கர்த்தர் வெளிப்படும் போது அருமையானவர்களே, கர்த்தர் சொல்றார், ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்றாரு. விடுதலை உண்டாகும், சுகம் உண்டாகும், அருமையானவர்களே, பலன் உண்டாகும், வராத பணங்கள் வரும், நல்ல இடம் வரும், நல்ல கார் வரும், நல்ல ஆசீர்வாதங்கள் வரும். இருக்கிறீங்களா? அருமையான இம்மைக்குரிய நன்மைகள் எல்லாம் பெருகும். பாருங்க, கர்த்தர் அருமையானவர்களே இந்த பலியை அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பலியை இன்ட்ரோடியூஸ் பண்ணவரே அவர் தான். கவனிங்க, ஏதேன் தோட்டத்தில் முதலாக பலியிட்டவர் அவர் தான். அப்புறம் பாருங்க, மனிதர்கள் அதை எடுத்துக்கிட்டாங்க இல்லையா? ஆபேல் மந்தைக்கு போய் தலை சிறந்த ஆடுகளை என்ன செய்யறான்? கர்த்தருக்கு பலியாக கொண்டு வருகிறான். பைபிள்ல போட்டிருக்கு, கர்த்தருடைய பலியை அங்கீகரித்து அவனை பாருங்க நீதிமான் என்று அவனை பேரிட்டு அழைக்கிறாரு. அருமையானவர்களை கவனிங்க, அவனை ஆசீர்வதிக்கிறாரு ஆபேல. இன்னைக்கு அவன் பரலோகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். அவனை பற்றி தான் எழுதப்பட்டிருக்கிறது, மரித்தும் இன்னும் பேசுகிறான். மறிச்சிட்டான், ஆனா பேசிட்டே இருக்கிறான். கர்த்தருக்கு கொண்டு வரும்போது இருக்கிறதுல பெஸ்ட்டை கொண்டு வாங்க, பலியை கொண்டு வாங்க. நான் சொல்கிறேன், இருக்கிறதுல பெஸ்ட் என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறதுல பெஸ்ட் உங்க பணமும் கிடையாது, உங்க நகையும் கிடையாது. இருக்கிறதுல பெஸ்ட் உங்க உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 சொல்லுகிற நபர்களாய் நாம் இருப்போமானால் ஜெபம் அருமையான வல்லமையான ஜெபமாக இருக்கும். நாம் ஏறெடுக்கிற எல்லா காரியங்களுக்கும் பதில் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, நோவா சுத்தமான பறவைகள் எடுத்துக்கொண்டது பலியிடுகிறான். பலியிட்ட மாத்திரத்துல அருமையானவர்களை தேவன் சொல்றாரு, நீங்கள் பலியை பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி நோவாவையும் அவனுடைய குமாரரையும் ஆசீர்வதித்தார். பலியை அங்கீகரித்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம், யாத்ராகமம் 20:24. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்கள் சொல்றார், பலியிடு, அந்த பலியை அங்கீகரித்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். புதிய ஏற்பாட்டில் அருமையானவர்களே, நம்ம வந்து ஆடுகளையும் மாடுகளையும் பிடிச்சிட்டு வந்து பலி விட வேண்டிய அவசியம் இல்லை. யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்ம வரும்போதெல்லாம் ஆளுக்கு ஒரு ஆடை பிடிச்சிட்டு வந்திருந்தோம்னா என்ன ஆகுறது? இடமே நாரி போயிடும். ஆனா அருமையானவர்களே, நல்ல கமகமன் மணக்கிற ஒரு ஆலயத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நாம
அத்தனைக்கும் காரணம் நம்முடைய இயேசு. அவர் நமக்காக பலியிடப்பட்டபடினால ஆடுகள் மாடுகள் பலியிடுகிறதெல்லாம் நிறுத்தியாச்சு. கவனிங்க. ஆனா இன்னைக்கு ஒரு பலி நம்ம செலுத்தணுமா? என்ன பலினா? உதடுகளின் கனியாய ஸ்தோத்திர பலி. வாசித்து முடிச்சிருவோம். பலியிடுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று வாசிக்கிறோம் இல்லையா? எபிரேயர் 13 சீக்கிரம். எபிரேயர் 13:15 வசனம் பாருங்க. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு, அதாவது ஸ்தோத்திர பலியை எப்போதும் செலுத்துகிறவர்களாயிருங்கள். எவ்வளவு அதிகமாய் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் ஆசீர்வாதங்கள் இறங்கி வரும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். எத்தனை பேர் ஜெபத்துக்கு பதில் வரணும்னு விரும்புறீங்க? ஜெபத்துல நல்ல ஸ்தோத்திரத்துல ஆரம்பிங்க. அருமையானவர்களே, என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம் தான் என்னுடைய ஜெபத்தினுடைய பிரதான பகுதி. ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கிறேன். அருமையானவர்களே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். நீங்களும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரச்சனைகள் மறையும், பதில்கள் வரும், ஆசீர்வாதம் பெருகும், வெற்றியும் வாழ்வும் உண்டாயிருக்கும். ஆமேன். எல்லாரும் தயவுசெய்து எழுந்தினர். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கல்வாரியை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, முடிந்தது என்று சொன்னீர். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீர். கர்த்தாவே, எங்களுடைய பாவங்களுக்கு முடிவு கட்டி இருக்கிறீர். எங்களுடைய வியாதிகளுக்கு முடிவு கட்டி இருக்கிறீர். எங்களுடைய சாபங்களுக்கு முடிவு கட்டி இருக்கிறீர். எங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டி இருக்கிறீர். சமாதானத்தை எடுத்துக்கொள்ளுகிற ஆண்டவரே, சமாதானத்தையும் விடுதலையும் ஆசீர்வாதங்களையும் தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த விசுவாசத்தை நீர் கனம் பண்ணுகிறீர். பிரச்சனைகளை மாற்றி போடுகிறீர். தெய்வீக இளைப்பாறுதலையும் விடுதலையும் சமாதானத்தையும் கட்டளையிடுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.